இவரை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சரியா? அதுண்ட வாசனை திரவியங்கள் எல்லாம் சும்மா மணக்குது. கருவா ஏலக்காய் எல்லாம் போட்டு முட்டை அடித்து ஊற்றுறோம். நல்லா கொத்தி இருக்கு. கடையில் கூட இவ்வளோ இறைச்சி போட்டிருக்க மாட்டாங்க. நாங்கள் நல்லா இறைச்சி வணக்கம், நான் உங்கள் வத்சாங்கன் பிரபாகரன். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு பீஃப் கொத்து கொண்டு போட போகிறோம். அந்த கொத்தை நாங்கள் என்னென்று போட்டு நாங்கள் இப்போது இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஏனெண்டா கொத்து அநேகமாக தட்டில் போட்டு கொத்துவாங்க எல்லோரும். ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை. ரொட்டியை வெட்டி தாச்சி ஒன்றுக்க போட்டு தான் செய்த நாங்கள். அதை பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரி செய்கிறோம்ன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். முதல் இறைச்சியெல்லாம் வெட்டினா பிறகு தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் தூளும் போட்டு அப்படியே ஒரு பிரட்டி வச்சிருக்கு. கறி காய்ச்ச போகிறோம். இதை நாங்கள் தண்ணி விட்டா நல்ல பீஃப் கறி இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். பிரட்ட கறியை அப்போது காய்ச்சின அண்டி தான் சமைச்சு கொண்டிருக்கிறா. உதவியா நானும் குணசீலன் அண்ணாவும் நிற்கிறோம். நாங்கள் கொத்துக்காக இப்போது பீஃப் கறி ஒன்று செய்திருக்கிறோம். பாருங்கள், நல்ல சிவப்பு கறியில் குணசீலன் அண்ணா கிண்டி கொண்டிருக்கிறார். இப்போது அதுண்ட வாசனை திரவியங்கள் எல்லாம் சும்மா மணக்குது. கருவா ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்ல வாசம் கொண்டு வருது. நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், சாப்பிடலாம். அங்கே கொத்து ரொட்டிக்கு ரெடியான கறி இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொத்து ரொட்டி போட போகிறோம். ஆள் டேஸ்ட் பண்ணுறார், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவார். நல்லா இருக்கா அங்கே? சூப்பராக இருக்குன்னு தம்ஸ் அப் காட்டியிருக்கிற. வேறு லெவலில் இருக்குது. கொத்து ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு முதல் மிளகறிகள் எல்லாம் பட்டி வச்சிருக்கு. வெங்காயம், பச்சை மிளகாயம், கறி மிளகாயம், இது கேரட், இங்கே ரொட்டி எல்லாம் பட்டி எல்லாம் வச்சிருக்கு. எல்லோரும் தயாராக நிற்கணும். ஓ, இந்த எண்ணெய் தாச்சியில் எண்ணெய் தயாராகி விட்டது. இல்லை சரியா. முதலாவதாக வெங்காயம் போடு நடக்குது. முதல் கொத்து நல்லா இருக்கும். ராத்திரி கொத்து ரொட்டி நல்லா இருக்கு. கொத்து போட்டு முட்டையும் போட்டு கிளறம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முட்டை கொத்து தூள் கிளப்புது, தூக்குது. நல்ல முட்டை கொத்து போட்டு சீலன் அண்ணா, என்னவே மயிரண்ணா, பிறனா, வச்சாங்கன் எல்லாருமா சேர்ந்து போட்டிருக்கா. பீஃப் இறைச்சி போட்டு நல்ல ஒரு கொத்தொண்டு போட போகிறோம். முதல் தரம் இருக்கு பாருங்க. அடுத்து இது பொரியல் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்குங்கிற முட்டை கொத்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. கிட்ட வேறு லெவலில் இருக்கு.
இனிதான் பீஃப் போட போகிறோம். நல்லா இருக்கு பாருங்க, இப்படி புரிஞ்சிருக்கேன். முட்டை அடிச்சு ஊத்துறோம். போடுறோம். மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸாக கூட்டிட்டு அப்படியே கொண்டு அதை அப்படியே கொண்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல முட்டை கொத்துண்டு போட்டு கொண்டு இருக்கிறோம். மரக்கறிகள் எல்லாம் போட்டு தரமான கொத்து. முட்டை ரொட்டி வெங்க தாச்சி எடுக்கிறதுனால போடுவோம். முட்டை கொத்து போட்டு முடிஞ்சது. இனி நாங்கள் பீஃப் கொத்து போட போகிறோம். அதுக்கான இதுதான் இது பாருங்கள். அடுத்தது ரஜ்ஜியெல்லாம் அவங்க ரெடியாக இருக்குது. இந்த ரெடியாக இருக்குது. அதுக்குள்ள போடுவோம். ரொம்ப விடக்கூடாது. பீஃப் கறி போட போகிறோம் கொத்துக்கு. இன்னொரு கப் இன்னொரு கப் அது ஒன்று பாருங்க. ரெண்டு முடிய நான் சட்டியோட விட போகிறோம். ட்ரை ஆகி பீஃப் கொத்தி எப்படி நல்லா இருக்கா பாருங்க. பீஃப் கொத்து பாருங்க. நாங்கள் கொத்தி போடையில் தாச்சியில் போட்டு தான் இறைச்சி எல்லாம் வெட்டி போட்டு கிளறுறோம். நல்லா இருக்கும். நல்லா கடையில் போட்ட மாதிரி இறைச்சி கம்மியாக போட்டு ரொட்டியை கூட போடையில் ரொட்டியை கம்மியாக போட்டு இறைச்சியை கூட போட்டிருக்கிறோம். பீஃப் கொத்து பீஃப் எல்லாம் போட்டு முட்டை ரொட்டி கருவேப்பிலை மற்றது மரக்கறிகள் வெங்காயம் கறிமிளகாய் கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா கொத்தி இருக்குது. கடையில் கூட இவ்வளோ இறைச்சி போட்டிருக்க மாட்டாங்க. நாங்கள் நல்லா இறைச்சியும் போட்டு வீட்டு கொத்து நல்லா இருக்கு. முட்டை ஃப்ரைட் ரைஸ் போட போகிறோம். முட்டை என்ற பீஃப் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கான முதல் இது போட்டுருக்கு. தக்காளி போடுவோம். போட்டிருக்கு நல்லா இருக்குது. எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. சமையல் நடக்குது. போட்டுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கோம். ரைஸ் எல்லாம் போட்டு கிளறோம் பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் ஆக போட்டு பீஃப் ஃப்ரைட் ரைஸுக்கு நாங்கள் முதல் பீஃப் கறி போட்டுருக்கோம். சரி இல்லை அது நாங்கள் சும்மா எல்லாம் ஒன்றா போட இல்லை போடலாம். கறி கொஞ்சம் மூட்டி சாப்பிட்றானே. குழம்பா கொஞ்சம் தாரமாக கொஞ்சம் விடுங்க. பீஃப் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும்.